ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ஒவ்வொருத்தரும் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பக்கம் ராஜலட்சுமி உன்னை உன் மேலே நம்ம வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்னு மூக்கு வேறுக்குதா? ஏமா இப்படி பண்ணுறீங்க? கட்டின பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்ணால் சந்தோஷப்படணும், சப்போர்ட் பண்ணலைன்னா ஏன்டா சப்போர்ட் பண்ணலன்னு தலையை தட்டி உட்கார வைக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பெரிய இது மாதிரி பேச வேண்டியது. ஆனால் இதுவே சின்னதாக ஒரு பொண்டாட்டி சைடு சாஞ்சிட்டானா பொண்டாட்டி சைடு சாஞ்சிட்டான், சூனியை வச்சுட்டா, என்ன பேச்சு அப்பா வளைச்சி போட்டுட்டா 1008 பேச்சு பேசுவீங்க. இது இந்த உலகம் இன்னும் திருந்தலை. இந்த மாமியார்கள் திருந்துற வரையும் இந்த உலகம் திருந்தவே திருந்தாதுங்க. இது இப்படி தான் இருக்கும். சரி விடுங்க, அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. ஒரு சில மருமகள் நடந்துக்கிறது அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மகா வந்து குட் கேரக்டர். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம சூர்யா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னோட மறு ரூபத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட டெரர் ரூபம் ஏதாவது இருக்கோ, பரவாயில்ல வாடகைக்கு வாங்கிட்டு வந்து காம்பாருன்னு நினைக்கிறேன். சரி இதையும் விட்டுருங்க. அப்படியே நம்ம அப்படியே பார்க்கணுமே அந்த டைம் சகுனி சித்ராவோட முகத்தை ஐயோ அலண்டு போயிடுச்சுங்க. கூட்டு போய் தனியாக வச்சு அன்னைக்கே நான் உன்னை காப்பாற்றிட்டேன்டாங்குது. அப்போ அன்னைக்கே உங்களுக்கு தெரியும் பையன் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு காரியத்தை பண்ணும்போது தலையில் தட்டி உட்கார வைப்பாங்க எந்த தாயாக இருந்தாலும். ஆனால் இந்த பையன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐஸ்வர்யா தொலைச்சி கட்டதில் அவ்வளோ ஆனந்தம் உனக்கு. அது நடக்காதுமா, இந்த ஜென்மத்தில் நடக்காது, நான் தான் உனக்கு மருமகள் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஸ்வர்யா ஒரு பக்கத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, தப்பை வந்து உணர ஆரம்பிச்சாங்க. சந்தோஷமாக இருக்கட்டும் மகா வந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வேறு லெவல் ஹாப்பி.